இந்த நாளிலும் இந்த மாலை கூட்டத்திலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே மரித்தோரை உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்களை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதில் உள்ள சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து, அதுதான் முழு செய்தி அல்ல, கொஞ்ச நேரம் அதை குறித்த சில வெளிப்பாடுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து இந்த இரவுக்குரிய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். காலை வேளையில சில அனுபவங்களை, சில காரியங்களின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னும் கூடுதலான ஒரு அழுத்தத்தை, கூடுதலான வெளிச்சத்தை அல்லது கூடுதலான முக்கியத்துவத்தை இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற பகுதியில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு அடுத்த வார்த்தைக்குள்ள நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். பொதுவா இயேசுவானவர் சவுக்கி எடுத்து தேவாலயத்தை சுத்திகரித்த அனுபவங்கள் எல்லாம் நீங்க அறிவீங்க. இவைய எந்த இடத்திலுமே அவர் இவ்வளவு ஒருவேளை ஆக்ரோஷமாகவோ அல்லது பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினதாகவோ நீங்க வேற எந்த இடத்திலுமே பார்க்க முடியாது. ஆனா இந்த ஒரு இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவர் சவுக்கி கயிறுகளை சவுக்கியாய் உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடிச்சார் அப்படின்னு சொல்லி இல்ல, ஆனா காசுக்காரர் பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டா அவங்க எல்லாரையும் துரத்தி இவைகளை எல்லாம் இவ்விடத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க சொல்லி, இவ்விடத்திலிருந்து அகற்றுங்கள் சொல்லி ஆண்டவர் தமது வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமாய் வெளிப்பட்டார் என்கிற காரியத்தை யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15 நீங்க வாசிக்கும் போது இந்த காரியங்களை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். 15 ஏறக்குறைய 22 வசனம் வரைக்கும் இந்த காரியங்களை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் 2 அதிகாரத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போதான் அவங்க அந்த வேத பாரகவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க இவைகள்லாம் செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதையும் கூட வாசிக்க கேட்கலாம். 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோவான் 2 அதிகாரம் 18. அப்ப அதுக்கு முன்னாலதான் நம்ம பார்க்கிறோம், 14ஆம் வசனத்திலிருந்து தெளிவா இருக்கு. தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு கைத்தினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளின் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்து விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதை தொடர்ந்து இந்த வேத வாக்கியம், சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உம்மை பட்சித்தது அப்படிங்கிற காரியத்தின் அடிப்படையில கர்த்தர் தமது பரிசுத்த ஸ்தலமாகிய ஜெப வீடாகிய அவருடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார். அப்ப இவைகளை எல்லாம் செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? எதற்கு சுத்திகரிப்பு பண்ணுகிறீரே? தேவாலயத்தில் அசுத்தங்களை, உம்முடைய சபையிலே, உம்முடைய வீட்டிலே காணப்படுகிற அருவருப்புகளை எல்லாம் அகற்றுகிறீரே, இவ்வளவு வைராக்கியமாய் செயல்படுகிறீரே, இந்த இவ்வளவு சுத்திகரிப்பை செய்கிறீரே, இந்த சுத்திகரிப்புக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? அப்பதான் ஆண்டவர் எதை சொல்றாரு தெரியுமா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இது இல்ல, 3 நாள்ல உங்களை எழுப்புவேன்னு சொல்றாரு. 3 நாள்ல அதனை எழுப்புவேன்னு சொல்லும் போதுதான் அவங்களுடைய புத்தி எல்லாம் எதை நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ஆலயத்தை கட்டதுக்கு 46 வருஷம் சென்றது, இவர் 3 நாள்ல எப்படி எழுப்புவார் சொல்லும் போதுதான் அவர் எந்த ஆலயத்தை குறித்து சொன்னார்? சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அதனாலதான் அடுத்த வசனங்கள்ல வாசிக்கும் போது 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 21, 22. அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. காலைல பேசின செய்தியில ஒரு கொஞ்சம் அழுத்தத்தை மட்டும் கொடுத்துட்டு முடிக்க வாஞ்சிக்கிறேன் இந்த பகுதியை. அப்போ என்ன அடையாளம்? தேவாலயத்தெல்லாம் சுத்திகரிக்க இதுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுது தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் அடையாளமா அங்க காண்பிக்கப்பட்டது. இதை நான் சொல்லல, இயேசுவானவர் தாமே சொன்னார், ஆலயத்தை இடித்து 3 நாள் எழுப்புன்னு சொல்லி தம்முடைய சரீர உயிர்த்தெழுதல் குறித்தே பேசினார். அப்ப நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளணும், எதற்காக கர்த்தர் சபையை சுத்திகரிக்கிறார் தெரியுமா? உயிர்த்தெழுதலுடைய நிச்சயத்துக்காகவே. இவைகளை எல்லாம் செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளம்? சிலருக்கு சுத்திகரிப்புனாலே பயம். அது சரியில்லை, இது சரியில்லை, அதை மாற்றி, இதை இப்படி செய், நீ இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு என்று தேவன் அழைக்கலன்னு சொன்னாலே
கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடையாளம் என்ன? எதுக்காக சிக்ஷிக்கிறாங்க? எதுக்காக கடிந்து கொள்றாங்க? எதுக்காக கடிந்து கொள்ளுதல் உபதேசம் வருது? நீங்களும் நானும் பரிசுத்தவான்களுடைய அந்த ஒளியுள்ள ராஜ்யத்துல பங்கடைய வேண்டும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல அவரோட ராஜ்யத்துல காணப்பட வேண்டும். அவரோடு கூட ஆகாயத்துல எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டு துவக்கத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. பாத்துக்கங்க. நிறைய நேரங்களில் முதல் 10-12 வசனங்களை வாசிட்டு காண ஒரு கல்யாணம் ரசத்தை சூப்பராக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. சுத்திகரிப்புக்குள்ள வரணும். சுத்திகரிப்புக்காக அங்க கச்சாடி வைக்கப்பட்டு சொல்லி அதோட பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. ரசம் நல்லா பண்ணினாரு, அப்ப திருமண காரியத்தை சூப்பரா பண்ணிடுவாரு, அல்லது நம்ம தேவையில சந்திச்சிருவாரு, முந்தின ரசத்தை காட்டில பிந்தின ரசத்தினுடைய காரியம் ரொம்ப அதிகமா இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் நீங்க வாசி பார்க்கும் போதுதான் அவர் சுத்திகரிப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதற்கு அடையாளம் கேட்காங்க. இதுக்கு அடையாளத்தை தெளிவா சொல்லிட்டாரு. என்னுடைய உயிர்த்தெழுதல் தான் அடையாளம். உங்களுக்கு எனக்கும் அப்ப கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதல் எதை வெளிப்படுத்துதுன்னா, இந்த சபையாகிய கர்த்தருடைய வீட்டை வியாபார வீடா மாற்றக்கூடாது. ஏன்? கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு எனக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயத்தை விளங்கும் பொருட்டாக, விளங்க காண்பிக்கும் பொருட்டாக, அந்த முகாந்தரமாக கர்த்தர் இப்படிப்பட்ட அடையாளத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் சபையை சுத்திகரிக்கிறதுடைய ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? நான் உயிர்த்தெழுவேன். உயிர்த்தெழுதல் யாவருக்கும் உண்டு. காலையில தியானித்தோம். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 31 வசனத்திலே அவர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை யாவருக்கும் விளங்க பண்ணினார் என்கிற சத்தியத்தை நாம் வாசிக்க கேட்டோமே. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் தான் சபையினுடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நமக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை. அப்ப இந்த ரெவலேஷனுக்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் செய்யறாரு. அவங்களுக்கு விளங்கல, என்ன இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீர், அதெல்லாம் அகற்றி இதை அகற்றி உங்களுடைய வீட்டை குறித்து ஏன் இவ்வளவு பக்தி வைராக்கியம்? உயிர்த்தெழுதல நீ பங்கடையணுமே. அப்படி வாஞ்சல்னா அதுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டு இருக்கும் போது கூட தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கடைசி பகுதியில் அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னா, நீ இதை மட்டும் நினைச்சுக்க, மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுறதுக்கு அந்த சுவிசேஷத்தை நினைச்சுக்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாருங்க, தாவீது வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் சொல்றாரு. வாசிக்கலாம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமும் கட்டப்பட்டு இருக்கவில்லை. இந்த சுவிசேஷத்துக்காக தான் நான் பாதகன் போல கட்டப்பட்டு இருக்கிறேன். நீ வேற ஏதாவது பேசலாம். எந்த சுவிசேஷம் தேவைப்படுது? அவர் மரித்தோரிலிருந்து, அவர் அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இதுதான் சுவிசேஷம். இதனாலதான் நான் பாடுபடுறேன். இதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முழு பிரயாசம். அதுதான் சொல்லிக் கொடுக்கிற. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். இதுலயும் ஒரு அழுத்தத்தை தேவன் கொடுக்கிறத நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதுக்காக இதை நான் உங்களோட கூட இதை பகிர்ந்து கொண்டு அடுத்த பகுதியில் நான் போக விரும்புறேன்னா, இயேசுவானவர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த அழுத்தத்தை அநேக இடங்கள்ல காண்பித்து கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவானவர் நமக்கு அநேக சிருஷ்டாந்தங்கள் மூலமாய் விளங்க பண்ணி இருக்கிறார். அதுல புதிய ஏற்பாட்டுல இன்னும் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நான் நடத்தப்பட விரும்புகிறேன். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்குள்ள திரும்பும் போது 12வது அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் அங்கேயும் ஒரே ஒரு அடையாளத்தை மட்டுமே காண்பித்து கொடுத்தார். ஒரு வாசிக்க கேட்கலாம். 38வது வசனம். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே போதும். அவங்க என்ன கேட்டாங்க? வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் என்ன கேட்கிறாங்க? உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் சொன்ன உடனே ஆண்டவர் ஒரே ஒரு அடையாளத்தை தான் கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதினால நான் இதை அதிகமா விளக்க வேண்டிய அவசியம் இருக்காது, வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
39 ஆண்டு சொல்லிட்டாரு, இந்த விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இந்த சந்ததிக்கு என்ன செய்யப்பட்டதில்லை, கொடுக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. ஃபியூச்சர்லயும் சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் சென்ஸ்ல தான் சொல்றாரு. கொடுக்கப்பட்டதில்லைன்னு சொல்லல, கொடுக்கப்படுகிறதுல சொல்லல, கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னா. அப்ப இந்த சந்ததிக்கு எந்த அடையாளம் தான் காண்பிக்கப்படுகிறது? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் மாத்திரம்தான். வேதத்தை தெளிவா பாருங்க. No other signs except the sign of the prophet Jonah will be given to this evil and adulterous generation. வேற எந்த அடையாளமும் கிடையாது. சத்தியத்தை தயவாய் விளங்கிக் கொள்ளுங்க. வேற எந்த அடையாளத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கல. இந்த ஒரு அடையாளம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை யோவான் 2 அதிகாரத்துல ஒரு அடையாளத்தை காமிச்சாரு நீங்க சொல்லுவீங்க, அதே அடையாளத்தை தான் அவர் ரிப்பீட் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஒரு சிற்றாந்தமா யோனாவை காமிச்சு கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். 40ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோனா இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்துல இருப்பார். யோனா மீனின் வயிற்றில் இருந்தது. இயேசுவானவர் கல்லறையில 3 நாள் இருக்கிறதுக்கு அடையாளமா பூமியின் இருதயம் கல்லறைக்கு ஒத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 41ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நினிவேல யோனா இருக்கிறது போல ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன்னா யோனாவுடைய பிரசங்கத்தை நினைவுபட்டனத்தை கேட்டு அவங்க எல்லாரும் மனம் திரும்புறாங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறாருங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். அந்த 40 மற்றும் 41ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன காரியத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார்? நல்ல கவனிங்க. there are two certain settings. 2 settings இருக்கு. there are 2 settings. The one is the belly of the whale, the other the city of Nineveh. பைபிள்ல தான் சொல்றேன். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் மட்டும் சொல்லிட்டு ஆமனுக்கு செடியையோ அல்லது அவனுடைய கப்பல் யாத்திரையோ அல்லது அவன் எங்கெங்கயோ சுத்தி போனா அப்படிங்கறத வச்சோ வேற எதையுமே காமிச்சு கொடுக்கல. 2 செட்டிங்ஸ் தான். ஒன்னு அவன் பூமி, அதாவது அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ள இருந்தா அது கல்லறை, அடக்கம் பண்ணப்படுதலுக்கு ஒத்து இருக்கிறது. 2வது அவன் அடக்கம் பண்ணது அவன் எழும்பி எங்க போயிட்டான்? நினிவேக்கு போனான். நினிவேல போய் பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்கறத அவனை 2வது எந்த இடத்துல பைபிள் காமிச்சு கொடுக்கு? நினிவே பட்டணம். அப்ப அதான் 3வது நாள் மீன் அவனை கக்குது அப்படின்னா அது எதை வெளிப்படுத்துது? உயிர்த்தெழுதல காண்பிக்கு. நான் சும்மா கதை கேட்டல, பைபிள் அப்படியே தான் இருக்கு. யோனா எப்படி 3 நாள் மீன் வைத்திருந்தாலும் அதே போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருப்பா. அப்ப அது எதை காண்பிக்கு? அந்த 3 days experience is the foreshadow of the 3 days experience of the burial of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அது எப்படி 3வது நாளுக்கு அப்புறம் அது மீன் கரையில வந்து கக்குதோ அதே போல இயேசுவானவர் 3வது நாள் அவர் என்ன செய்றாரு? எழுந்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் ஒரு சிருஷ்டாந்தமாக ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்ப பொல்லாத விபச்சார சந்ததிக்கு இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு அடையாளத்தை தவிர வேற அடையாளத்தை நான் கொடுக்கப்படுவது இல்லைன்னு சொல்றார் பாருங்க. எதுக்காக இந்த அடையாளத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார்? இதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிற அடையாளம். ஆகையால நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சத்தியங்களில் அதிகமாய் வளர்ந்து தேர அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த நாளில கூட ஒரு சத்தியத்தை, முக்கியமான சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நான் காலையில சொன்ன அந்த செய்தியை தான் நான் தொடர்ந்து இந்த நாளில நான் சுருக்கமாய் உங்களோடு கூட இன்னும் கூடுதலான அழுத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏறக்குறைய ஒரு 45 அல்லது ஒரு 50 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்துக்குள்ள நான் மேக்சிமம் முடிச்சிருவேன் நினைக்கிறேன். உங்களோடு கூட இந்த சத்தியங்களை நான் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் 4வது அதிகாரம். வாசிக்க கேட்கலாம் 22வது வசனம். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடத்துல சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சம்பாஷணையில கர்த்தர் இந்த ஸ்திரீயிடத்துல எவ்விதமாய் இடைப்பட்டார் அப்படின்னா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அவ சமாரியர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அறியாததை தொழுது கொண்டிருந்தாங்க, பாரம்பரியத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.
ஆனா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். அறியாததை தொழுது கொள்ள முடியுமா? ஆமா, நிச்சயமா முடியும். அத்தனை பட்டணத்தாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது அத்தனை பட்டணத்தார் குறித்து அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க வேதத்தை வாசி பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆவது அதிகாரத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். 23வது வசனம். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை பட்டணத்தாருக்குள்ள தேவனை குறித்து ஒரு சரியான அறிவு இல்லை. அதனாலதான் தேவனை கல்லு மண் அப்படிங்கிற அதுக்குள்ள அடக்கி வேறு விதமா சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க அறியாமல் ஆராதிக்கிற. அப்ப ஆண்டவர் அங்க ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். சமாரிய ஸ்திரியே, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் சொல்லி அங்க திட்டவட்டமா இயேசுவானவர் காண்பிக்கிறார். அதை தொடர்ந்துதான் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாக்கோபு ஏற்படுத்தின ஒரு கிணறு, பாரம்பரியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படிதான் நீங்க வளர்க்கப்பட்டிருக்கிறார். நீ நிறைய நேரங்கள்ல கேட்டா, கடமைக்கு ஒரு வேத வாசிப்பு, கடமைக்கு ஒரு ஜெபம். அதனாலதான் ஆவியானவர் இன்றைக்கு அறிந்து கொள்ளுகிறத, நம்ம அறிந்து கொண்ட தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறார். நல்ல கவனிங்க. அப்பதான் இந்த ஆரம்பத்துல இருந்து நல்ல கவனிக்கும் போது இந்த வார்த்தையினுடைய தாற்பயம் நமக்கு தெளிவாக விளங்கும். ஆண்டவர் சமாரியஸ்திரிட்ட காமிக்கும் போது முதல்ல தாகத்துக்கு தண்ணி தான் சொல்லி ஒரு சாதாரண மனுஷனை போல பேசிக்கிட்டே இருந்தவரு அவருடைய இருதயத்தை திறந்து அவருடைய பாவத்தை அவளுக்கு காண்பித்து கொடுக்கும் போது அவ சொல்லிட்டா, நீ தேவனுடைய தீர்க்கதரிசி, நீ தீர்க்கதரிசி அப்படின்னு அவர் சொல்றார். 18ஆம் வசனத்துல ஆண்டவர் அவருடைய பாவத்தை எடுத்து காமிக்கும் போதுதான் 19ஆம் வசனத்துல அவர் சொல்றார், அப்பொழுது இந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். யார் இந்த மல்லிகா அப்படின்னு சொல்றதுனால தீர்க்கதரிசி இல்ல, இதோ உன் கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டுக்கிட்டு இருக்கு, உனக்கு அது தருவார் இது தருவார் சொல்றவங்க தீர்க்கதரிசி இல்ல. இவ சாதாரண மனுஷன் நினைச்சு பேசிட்டு இருக்கிறா. எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு தேவ மனுஷன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறானோ, இயேசுவானவர் எந்த ஸ்தானத்துல நிக்கிறாரு, இந்த சமாரிய ஸ்திரீயுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அது மட்டும் இல்ல, எடுத்து காமிக்கிறார். புருஷனை கூட்டு சொன்னோடனே அவரு பாவ வாழ்க்கையை தான் அவளுக்கு வெளிப்படுத்துறாரு. இல்ல புருஷன் இல்லைன்னு சொல்றாரு. 5 பேர் உண்டு, இப்பொழுது இருக்கணும் புருஷன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய பாவ வாழ்க்கையை வெளிப்படுத்தும் போதுதான் இவளுக்கு என்ன அறிவு வருது அப்படின்னா, இவர் தீர்க்கதரிசி. அதனாலதான் அவளை எங்க இருந்து அழைக்கிறார் அப்படின்னா, நீ அறியாமல் ஆராதிக்கிற, நீ அறிந்து கொண்டு ஆராதி. அதை விளக்கி காட்டுகிற முகாந்தரமாக தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அறியாத தொழுது கொள்ளுங்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அவர் எதை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்னு என் மூலமாக தான் ரட்சிப்பு வரும் அப்படிங்கறத இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீக்கு விளங்க பண்ணினார். அதனாலதான் ஒரு குடத்தை வச்சு ஊருக்குள்ள போய் என்ன சொல்றேன்னா, நான் செய்தது எல்லாம் ஒருத்தர் சொன்னாரு. வார்த்தையை பார்த்தீங்களா, நான் செய்தது எல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, அவர் மேசியா தானே வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கும் தெரிஞ்சிட்டு, இவதான் மேசியாங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு, அவர் மேசியா தானான்னு சொல்லி அவங்க ஊர்ல போய் சொல்ற அளவுக்கு அவள் அசைக்கப்பட்டு விட்டா. இன்றைக்கும் கர்த்தர் இவ்விதமாகவே நாம் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளும்படி நம்மை நடத்த விரும்புகிறார். தேவனை அறிந்து கொண்ட மனுஷன் யார்? அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அத்தனை பட்டணத்தாரை போல அறியாமல் ஆராதிக்கிற தேவனை அல்ல, அறிந்து ஆராதிக்கிற தேவனையை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க, நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் மிகவும் நன்கா. நீ வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க செக் பண்ணிருங்க, நான் உண்மையாகவே தேவன் அறிந்திருக்கிறேனா? வேதம் எனக்கு காண்பித்துக் கொடுக்கிற பிரகாரமாய் நான் தேவனை அறிந்திருக்கிறேனா இல்லையா என்பது வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம்
வாசிக்க கேட்கலாம். 12 மற்றும் 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 33, 12 மற்றும் 13. இந்த 2 வசனங்கள்ல பார்க்கிறோம் மனாசேனுடைய உண்மையான மனம் திரும்புதல். மனாசே மெய்யாகவே கர்த்தரை கண்டுகொள்ளுகிற மேன்மையான அனுபவம். நல்ல கவனிங்க, அப்பதான் இந்த காரியங்கள் எல்லாம் விளங்கும். இந்த 12, 13 எதுக்காக வாசிக்க கேட்டேன் அப்படின்னா, இந்த பகுதியில தான் உண்மையாகவே மனாசே தன்னை தாழ்த்தி, மிகவும் தாழ்த்தி தேவனை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறான், ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்றான். கர்த்தர் அவன் ஜெபத்தையும் கேட்டு அவனை எங்க இருந்து எங்க கொண்டு வந்துட்டாரு? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்துட்டாரு. பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரணும், அப்பதான் நம்ம கர்த்தரை சரியா விளங்கிக்கிட்டோம்னு அர்த்தம். நிறைய பேர் பாபிலோன்லயே உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னீங்களா, நீங்க அறியலன்னு அர்த்தம். ஏன்னா பைபிள்ல தெளிவா இருக்கு, அவனை பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு கொண்டு வர பண்ணார். பைபிள்ல தெளிவா இருக்கு, அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். நீ தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடையாளம் எந்த அனுபவத்துல வெளிப்படும் அப்படின்னா, நான் பாபிலோன்ல இருக்கிற வரைக்கும் அல்ல, நான் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வர அழைக்கப்பட்டு இருக்கிறேன். சொல்லலாம் பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் எருசலேமின் அனுபவத்தை நல்ல உற்சாகமா இருப்பாங்க, வாரத்தின் ஒரு நாள் எருசலேமின் அனுபவத்துல களி கூர்ந்து மகிழ்வார்கள். ஆனா மற்ற நாட்கள் எல்லாம் உலகம், பாபிலோன் அவர்களை கவ்வி கொள்ளுகிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எதுக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். யார் இந்த மனாசே? இந்த மனாசேயுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருந்தது? இந்த மனாசே குறித்து நீ வேதத்துல வாசிக்கும் போது இந்த 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவன் அவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டே வருகிறான். எவ்வளவு தூரம் பாவத்தை செய்யணுமோ அந்த அளவுக்கு மோசமான காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாப்பானவனாய் காணப்பட்டான். பொல்லாதவைகளை நடப்பித்த மனுஷன். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தை எந்த அளவுக்கு கெடுத்து தீட்டாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தீட்டாக்கிட்டே இருந்த மனுஷன். அதுதான் நீங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல பார்க்கலாம். முதல்ல தனக்குள்ள எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், தன்னுடைய காரியத்துல எல்லா அருவருப்புகளையும் நடப்பித்து கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்து வந்த மனுஷனா இருக்கிறான். இட்ஸ் ஹிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த அனுபவத்தை பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் நமக்கு தெளிவா காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களுக்குள்ள அசுத்தங்களை கொண்டு வந்து நிலைநாட்டுகிறான். 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது இவன் குடும்பத்துக்குள்ள போய் குடும்பத்தை எவ்வளவு சின்ன பண்ணமாக்குறான் பாருங்க. தன் பிள்ளைகள் எல்லாம் தீ கிடக்க பண்றான். பைபிள் அப்படிதான் இருக்கு. 6ஆம் வசனத்தை பாருங்க, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி 4 நிமித்தமும் பார்த்து பிலிசுனிகளை அனுசரித்து அஞ்சனம் பார்த்து குறிசொலியும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். எவ்வளவு பாவத்தை செய்த மனுஷனை கர்த்தர் எச்சரிக்கிறார். எச்சரித்து கேட்டானா இல்ல. நீ வாசிக்கலாம், 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பேசின போதிலும், மனாசேயோடும் ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கேட்கிறதுக்கு இருதயம் இல்ல, கேட்கிறதுக்கு மனதில்லை. எச்சரிப்பின் செய்தி வருகிறது, மனம் திரும்பும்படிய கர்த்தர் அவங்ககிட்ட பேசி பார்க்கிறாரு. இந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புன்னு சொல்லி பேசி பார்க்கிறாரு. அவங்க கவனிக்கிறதா இல்ல. அப்படிதான் கர்த்தர் தண்டனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? பாபிலோனுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. எப்படி அனுப்பி விடுறாரு? 11ஆம் வசனத்துல பாருங்க, ஆகையால் கர்த்தர் முச்செடியில பிடித்து அவனை சங்கிலிகளால கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்களாம். அவனை சங்கிலிகளால கட்டி பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனார்கள். இப்ப பாபிலோன்ல இருக்கும் போது அவன் என்ன செய்யறான் பாருங்க, நெருக்கப்படுறான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் 12-13 நம்ம வாசிக்க கேட்டோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறான்.
எந்த இடத்துல தேவனை உண்மையாய் அறிகிற அனுபவம் இருக்கு தெரியுமா? எந்த இடத்துல தேவனை உணர்வு பூர்வமா அறிந்து கொள்ளுகிற மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார் தெரியுமா? சும்மா கடமைக்கு பைபிள் வாசிக்கிறனாலயோ ஜபிக்கிறனாலயோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுனாலயோ அல்ல. தேவன் எவ்விதமான அனுபவத்தில் அவரை அறிகிற அறிவை வைத்து காண்பிக்கிறார். மனாசே கர்த்தர் அறியாத மனுஷனா? கர்த்தர் எல்லாம் உனக்கு தெரியும். அவன் யூதா எருசலேமில் தான் இருக்கிறான். அங்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இல்லையா இருந்துச்சு. அங்க மனுஷங்க இல்ல, எல்லா தேவ பக்தி உள்ளவங்க இருக்கதான் செஞ்சாங்க. ஆனாலும் அதுக்குள்ள அசுத்தமான காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவன் இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருந்தான். தேவனும் 10ல் 1 அப்படின்னு நினைச்சு மற்றவைகளையும் உள்ள கொண்டு வந்து அவிதமாகத்தான் வாழ்ந்து வந்தான். இப்படிப்பட்ட துணிகரம் உள்ள மனுஷனை சிறைபிடிப்புக்கு தேவன் ஒப்பு கொடுத்தா. 13ஆம் வசனத்துல பாக்குறோம், 12:13 தெளிவா பாக்குறோம். அவன் மிகவும் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் எவ்விதமா கெஞ்சினான் அங்க சொல்லப்படாட்டாலும் அவன் எதற்காக கெஞ்சினான் தெரியுமா? தன் பாவ வாழ்க்கைக்காக கெஞ்சினான். அதன் அடுத்த ஒரு வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கும் போது உங்களுக்கு தெளிவா விளங்கும். பாவ வாழ்க்கைக்காக கெஞ்சுறான். நான் சிறைப்பிடிக்கப்பட்டுட்டேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி இருப்பான். எவ்வளவு மிகவும் கெஞ்சுறான். அவன் கெஞ்சி தேவ சமூகத்துல பாரத்தோடு கூட ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எங்க கொண்டு வந்துட்டாரு? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு திரும்பி வர பண்றாரு. அவனுடைய ராஜ்யத்துக்கே திரும்பி வர பண்ணும்போதுதான் இப்ப அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு கர்த்தரே தேவன். கர்த்தர் தேவன் அங்க எழுதப்படல. 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். மனாசே knew that the Lord alone is God. கர்த்தரே தேவன் அப்படிங்கிற இந்த அறிவு அவனுக்குள்ளே வெளிப்பட்டது. தேவனுடைய சபையை எந்த அனுபவத்துல கர்த்தரை ருசி பார்த்தான் தெரியுமா? நீ நிறைய விதங்கள்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைகள் பிறக்கிறதுனால, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிள்ளைகள் வளர்க்கப்பட்டதுனால, கிறிஸ்தவ சபைகள்ல பிள்ளைகள் வருகிறதுனால அவங்க தேவனை எல்லாரும் அறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கணக்கு விட்டுருங்க. அது தவறு. இன்னைக்கு வேத வசனங்களை கொண்டு நாம் உண்மையாகவே தேவனை அறிந்திருக்கிறோமா? சிறு பிள்ளைகள் இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் யார் இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் தேவனை சரியா அறிந்திருக்கிறோமா என்பது வேத வசனம் நமக்கு தெள்ள தெளிவாய் காட்டி கொடுக்கிறது. அதுல விசேஷமாக மனாசேனுடைய மனம் திரும்புதல பாருங்க. இந்த சிறைப்பிடிப்பை மாத்தின உடனே இவன் எங்க வந்துட்டான்னா, எந்த இடத்துக்கு வர்றான்? தேவனை அறிகிற இடத்துக்கு வந்துட்டான். அதான் 33வது அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். 14 அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும்? சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும்? பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கும். எதுக்கு பின்பு? இந்த மனுஷன் தேவனை அறிந்ததற்கு பின்பு. இப்ப வாசிக்கணும் நேரம் கிடையாது. 14, 15, 16 இந்த 3 வசனங்களையும் வாசி பாருங்க. எவ்வளவு தெளிவான சத்தியங்கள் இருக்கு. அவன் என்னெல்லாம் அருவருப்பை செஞ்சு நடப்பித்து வந்தானோ அவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தான். தேவனை அறிந்த ஒரு மனுஷனை பைபிள் எவ்விதமா காண்பித்து கொடுக்க பாருங்க. ஐயா நல்ல கைத்தட்டி பாட்டு பாடுறாங்க, இவங்க கர்த்தரை உண்மையை அறிஞ்சிருக்கிறாங்களா? டவுட் தான் எனக்கு. இங்க நல்ல கைத்தட்டி நல்ல பாட்டு படிச்சுட்டு வீட்டுல கணவன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எனக்கு டவுட் இருக்கு. இங்க நல்ல அனிபாசியில் பேசுவாங்க, அங்க நாடக சினிமான்னு ஓடிட்டு இருக்கும் வீட்டுல, அதை கண்டுக்கிடாம இருப்பாங்க. பிள்ளைகள் அப்படியே போனாலுமே அதை கண்டுகிடுறது கிடையாது. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த மனாசே தேவன் எவ்விதமா காண்பித்து கொடுக்கிறார்? ஆஃப்டர், நல்ல கவனிங்க, ஆஃப்டர் மனாசே knew God, he put a full stop to his former life. அவன் பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். It is the knowledge of God. It is the experience of knowing God. இதுதான் தேவனை அறிகிற அனுபவம். தேவனை அறிஞ்சிட்டேன் தேவனை அறிஞ்சிட்டேன்னு சொல்லி அவன் பறைசாற்றிக்கிட்டே இருக்கல. இவன் தேவனை அறிஞ்ச உடனே இவனுக்கு யாரு போதிக்கல, ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் தேவன் என்ன அவனை நடத்துற, எதுக்கு நடத்துறாருன்னா, ஒரு மனுஷன் தேவனை அறிஞ்சிட்டான்னா, ஒரு மனுஷி தேவனை அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய பாவ வாழ்க்கையோடு சமாளித்துக் கொண்டு போக முடியாது. அதைத்தான் இந்த மாலை கூட்டத்தில் நான் தீர்க்கமாய் திட்டவட்டமாய் பேசுகிறேன். அது எந்த மனுஷனா இருக்கட்டும், தேவனை அறிந்த ஒரு மனுஷன் மனுஷி தங்கள் பாவ வாழ்க்கையை அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா அறிந்த பின்பு, அதனாலதான் 14 ரொம்ப அழகா இருக்கு. பின்பு
என்ன செஞ்சான் தெரியுமா? என்னோடு கூட சேர்ந்து, நான் முழுசும் வாசிக்கல, ஆனா என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை நல்லா கவனிங்க. 14ஆம் வசனத்துல பாக்குறோம், எதை கட்டணுமோ கட்டுறான், எதை வளைக்கணுமோ வளைச்சான், எதை உயர்த்தணுமோ உயர்த்தினான், எதை வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சான். 15ஆம் வசனத்தை பாருங்க, எதெல்லாம் எடுத்து போடணுமோ அத்தனையும் ஆலயத்திலிருந்து எடுத்து போடுறான், எதெல்லாம் அகற்றணுமோ அதெல்லாம் அகற்றி போட்டான், எதையெல்லாம் புறம்ப தூக்கி போடணுமோ புறம்ப போடு வச்சினான். 16ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, எதை செப்பனிடணுமோ அதை அருமையை செப்பனிடணும். பாருங்க, செப்பனிடணும். என்னென்ன பலிகளை செலுத்தணுமோ பலிகளை செலுத்துறான். அவரை தான் சேவிக்கணும்னு சொல்லி கட்டளையிட்டான். ஒரு மனுஷன் அதுக்கு முன்னால் அவன் செஞ்ச பாவ வாழ்க்கையை ஏறக்குறைய 11 வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம், அல்லது ஒரு ஏறக்குறைய 7 வசனங்கள் வரைக்கும், அல்லது ஒரு 6 வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அயோக்கியமான ஒரு மனுஷன் இந்த மனாசே. ஆனா அவன் எப்போ கெஞ்சுறானோ, அவ தேவன் அவனிடத்துல எவ்விதமா இடைப்பட்டார் தெரியுமா? அவரை அறிகிற அறிவை மனாசேக்குள்ளே வைத்தார். கெஞ்சணுங்க, தேவ சமூகத்துல போனீங்கன்னா அழணும். ஆண்டவரே எனக்கு அது தர மாட்டேன், அதுக்கு அழகுனீங்க. பாவத்துக்காக மனசாப்படணும். தேவனை விட்டு நான் இவ்வளவு தூரமா போயிருக்கிறேனே. நிறைய நேரங்கள்ல நீ எல்லாவற்றிலும் சரியா இருக்கிற அப்படின்னே சாத்த நம்மளை அப்படியே சமாளிச்சே கொண்டு போயிடுவான். பாரு எல்லாரையும் சமாளிச்சு கரெக்டா இருக்கு, நீ அப்படியே இடம் கொடுத்தா உன்னை குற்றப்படுத்துற ஆவிக்கு இடம் கொடுத்து இப்படியே போட்டு எதை சரிப்படுத்தணுமோ நான் சரிப்படணும். நீ எல்லாரையும் பெர்ஃபெக்ட் அப்படின்னா பைபிள் வாசிக்க வேண்டாமே, எதுக்கு போட்டு வாசிக்க? நீங்க தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களே, இன்னும் வாசி. அதுக்கப்புறம் ஏன்டோல காரியங்களை நான் அலசி ஆராய்ந்து, இங்கதான் அலசி ஆராய பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. நான் எதுக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், கத்துறது? நான் நாளுக்கு நாள் பைபிள் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் எங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Day by day our inward man is being renewed. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் கிருபை மேல கிருபை பெற்றுக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் வளர்ந்து கொண்டே வரணும். நாளுக்கு நாள் நான் உணர்த்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஐயோ, இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேனே, இந்த 1/2 மணி நேரத்துல நான் ஏதாவது சில வார்த்தைகளை மாம்சத்துக்கு ஏதோ பேசியிருந்தா அதை சரிப்படுத்திருங்க ஆண்டவரே. இனி நான் அப்படி பேசாம சரியா நான் பேச எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு காலையில இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேனே, இந்த இடத்துல நான் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தனா, தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாச பாருங்க. ஆவியானவர் ஒன்றொன்று காரியமாய் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு காரியமா உணர்த்துவார். அந்த உணர்த்துகிற காரியத்தை சரி செய்ய நீங்க தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அதைத்தான் மனாசேயுடைய வாழ்க்கை காண்பிக்கு. அவன் எப்பொழுது கர்த்தரே தேவன் அறிஞ்சிட்டான். இந்த ஸ்டேட்மெண்ட் எதை காமிக்க தெரியுமா? அது முன்னால வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு, அதுவும் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இப்பதான் தெரியுது, சிறைபிடிப்ப மாற்ற அளவுக்கு வல்லமையா கிரியை செய்கிறவர் யாரு? நான் சொல்றேன், நம்முடைய தேவன் மாத்திரம் தான் சிறையிருப்பை திருப்புகிறவர். பாபிலோனுடைய அடிமைத்தனமா இருக்கட்டும், எகிப்தின் அடிமைத்தனமா இருக்கட்டும், அங்கிருந்து எருசலேம் என்கிற அவருடைய சமூகத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. இந்த தெளிவு அவனுக்குள்ள வந்த உடனே அவனுக்கு யாரும் போதிக்கலங்க. பின்புன்னு எழுதப்பட்டிருக்கு. எதற்கு பின்பு? அவன் தேவன் அறிஞ்ச உடனே வெட்ட வேண்டியது எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டான். செப்பனிட வேண்டியது எல்லாம் செப்பனிடுறான். புறம்ப எதெல்லாம் தூக்கி போடணுமோ எல்லாத்தையும் தூக்கி போட்டான். ஆனா இன்னைக்கும் நான் நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடுறேன், இன்னும் ஆவிக்குரிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், இன்னும் ஆவிக்குரிய செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா தூக்கி போட வேண்டியது இன்னும் நான் தூக்கி போடலன்னா நான் தேவனை உண்மையா அறிந்திருக்கிறேனா? என் டவுட் இருக்கு. வேதத்தின் அடிப்படையில நான் ஒவ்வொரு காரியத்தையும் அலசி ஆராய வேண்டியது இருக்கு. வேற எந்த அனுபவத்தையும் சொல்ல முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஒரு ஐயா இருந்தாங்க, ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் இப்படியா, இவங்க வாழ்க்கையில் இப்படியா, நம்ம அனுபவத்தை அவங்க அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சரி செய்யணும், அது வேண்டாம். அது பிரோஜனமற்றது. வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற உண்மையான அர்த்தமுள்ள மனம் திரும்புதல் எது? தேவனை உண்மையாய் மனாசே அறிந்து கொண்டான். அதனாலதான் அறிந்த மனுஷனால சும்மா இருக்க முடியல. எதை களைந்து போடணுமோ, எந்த இதெல்லாம் அருவருப்போ, அப்ப தேவன் ஒரு மனுஷ அறிஞ்சிட்டா எந்தெந்த காரியெல்லாம் அருவருப்பா இருந்ததோ அதை எல்லாத்தையும் அகற்ற வேண்டும் என்கிற உணர்வுக்குள்ளே வருகிறார். அதனாலதான் சகையை குறித்து நீங்க வேதத்துல வாசி பாருங்க. சகையு ஜஸ்ட் இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சாரு.
பார்க்க போன இடத்துல அவர் எப்படி அறிஞ்சாரு தெரியுமா? இவர் தான் ஆண்டவர் அப்படின்னு அறிஞ்சாரு. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என் வீட்டுக்கே வர சொல்லும் போது இவருக்கு தெரிஞ்சிட்டு இவரு சாதாரண ஆள் கிடையாது. ஐயான்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா சகையை இயேசு எப்படி சொன்னாரு? சகையை நின்று கர்த்தரை நோக்கி. லூக்கா 19வது அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே. எப்படி எந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. தமிழ்ல தான் ஆண்டவர் கர்த்தர் இருக்கும், ஆனா இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு தான், லார்ட். அவர் ஆண்டவர் அறிஞ்சிட்டான். நான் பைபிள் எப்படிதான் விளங்கி கொள்றேன். என்ன சகைக்கு பாருங்க, சகை ஒரு காட்டு மரத்துல ஏறி இருக்கிறாரு. அவர் கூப்பிடும் போது இங்க இறங்கி வாப்பா என்ன அப்படின்னு கூப்பிடல, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வான்னு கூப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, பார்க்க போன நினைச்சோம், இவர் என் பேரெல்லாம் சொல்றாரு. அப்ப இவர் சாதனால் கிடையாது, ஏன்னா ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க. அப்படின்னு இவருக்கு உணர்வு இருக்கு. இயேசுவை ஆண்டவராய் பார்த்து விட்டார். பரிசுத்த ஆவி இல்லாம ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் நினைக்கிறேன், அது சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆண்டவர் சொல்லி சகையை அறிந்த உடனே இப்போ பழைய வாழ்க்கைக்கு ஆட்டோமேட்டிக்கா முற்றுப்புள்ளி வைக்கிறார் பாருங்க. யாரும் சொல்லி கொடுக்கல, சகை நீ இப்படி தவறிட்டு இல்ல, அதை மாத்து இதை மாத்து. தேவனை அறிகிற அறிவு உனக்குள்ள வரும்போது, இயேசுவை அறிகிற அறிவு இவருக்குள்ளே வரும்போது, இயேசு சாதாரண மனுஷனா பேசிட்டு போயிருப்பான். அந்த அறிவு உள்ள வரும்போதுதான் தன்னுடைய பழைய வாழ்க்கை வெளிப்படும், கொப்பளிச்சுட்டு வருதுதான் சொல்லணும். யார் இடத்துல அநியாயம் வாங்கி கொண்டாடினார், நாளத்தனையை திரும்ப செலுத்துறேன்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புதுல பாருங்க. முதல்ல சொல்றாரு, ஆஸ்தியில பாதியை யாரு கொடுக்குறேன்? ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கீங்களேன், 30 லட்ச ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், பாதியை கொடுத்தாரு வச்சுக்கோங்க, ஆஸ்தியில பாதியை கொடுத்தாரு வச்சுக்கோங்க, 15 லட்ச ரூபா போயிடும். மீதி ஒரு 15 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ யார்கிட்டயும் அநியாயமா வேணா நாளத்திலே திரும்ப செலுத்துறேன்னு சொல்றாரு. இதுல ஒரு 7-8 லட்சம் போயிட்டு வச்சுக்கீங்களேன், அல்லது ஒரு 12 லட்சம் போயிட்டு வச்சுக்கீங்களேன், ஒரு 3 லட்சத்தோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒருவேளை பெரிய வீட்டுல இருந்தாருன்னா இப்ப எங்க வந்து ஆகணும். இப்போ மனம் திரும்புது. தேவன் அறிகிற அறிவு எவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தையும் செலுத்தும். மனசு பெரிய பெரிய அந்த பலிபீடங்களை, பெரிய பெரிய பலிபீடங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருந்திருக்கலாம். பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் உள்ள வச்சு எவ்வளவோ செலவு பண்ணிருப்பான், சும்மா எதுவும் வராது. ஆனா தேவன் அறிந்த உடனே அத்தனையும் தூள் தூள் ஆகிட்டான் பாருங்க. அது வேஸ்ட், குப்பை மாதிரி தூக்கி வீசுறான். அதுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற மேன்மையான ரகசியம். இன்னைக்கு 3000 ரூபாய் நீ சதுரடி கொடுத்தா 30 லட்சம் ரூபாய் வீடு தருவாருங்கிறது தான் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. இது நான் சொல்றது 3000 30 லட்சம் இல்ல, 30 லட்சம் 3000 வர்ற உண்மையான மனம். அப்படி சொன்னா நல்லா இருக்கு. அப்ப சகை நான் யோசிச்சு பார்க்க, சகை அவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்து நான் தரித்திரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. அவனுடைய ஒரே நோக்கம் என்ன? என் பாவ வாழ்க்கை வெளியே போகணும். அது வரைக்கும் அநியாயம் அவனுக்குள்ள இருந்துச்சு, அநியாயமான சம்பாத்தியம் இருந்துச்சு, அநியாயமான காரியங்கள் இருந்துச்சு. ஆனா என்றைக்கு இயேசுவை கண்டடைந்தானோ, இயேசுவை ஆண்டவராக அறிந்து கொண்டானோ, அன்றைக்கு நின்னுட்டான். He stood up in a particular place and confessed every sin that he had committed in life before, because he was totally convicted of his own sins. அவன் சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டான், சொந்த பாவங்களை குறித்து உணர்த்தப்பட்டான். இது எப்ப வரும்? தேவனை நான் உண்மையா அறிகிறேன் அப்படின்னா அந்த இடத்துலதான் இவ்விதமான வெளிப்பாடு பிறக்கும். அதனாலதான் ஏசாயாவை குறித்து கூட நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. ஏசாயாவுக்கு யாரும் போதிக்கல, அது வரைக்கும் அசுத்த உதடுகளோடு சமாளிச்சு வாழ்ந்துகிட்டே தான் இருந்தாரு. தேவனை அறிகிற அறிவு அவருக்குள்ளே வரும்போது ஐயோ அதமானேன்னு கதறாரு. என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு வந்துகிட்டே இருக்கு. உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவை அவர் அறிந்து கொள்றாரு. சேராபீன்கள் 2 சட்டைகளால தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால பறந்து, 2 சட்டைகளை தங்கள் கால்களை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்லும்போது, இப்போ இந்த மனுஷனுக்குள்ள தேவன் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர்ங்கிற இந்த மேன்மையான வெளிப்பாடு உள்ள வந்த உடனே இந்த தேவனை அறிகிற அறிவு தன்னுடைய பாவ வாழ்க்கையை கண்டித்து உணர்த்துகிறது. நீங்கள் நானும் தேவனை எவ்விதமா அறிகிறோம்னு யோசிக்கிறீங்க.
தேவன் அறியுது அப்படின்னு ஒண்ணு நமக்கு நமக்கு உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை செய்யறது இல்லை. ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டோம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு காணிக்க கொடுத்துட்டோம். இன்னும் அவ எதுலதான் தேவன் வச்சிருக்கிற அப்படின்னா அந்த பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனாலதான் தேவன் இந்த பகுதியில தேவன் நமக்கு சிருஷ்டாந்தமாய் தெளிவுரை காண்பித்து கொடுக்கிற சத்தியமாய் காணப்படுகிறது. அப்ப அது வரைக்கும் ஏசாயா எப்படிதான் வாழ்ந்தார் அப்படின்னா அசுத்த உதர்களோட தான் இருந்தார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதுல அப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான. எப்பொழுது அப்படின்னு சொன்னா தேவன் அறிகிற அறிவு இந்த மனுஷனுக்குள்ள வரும்போது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த காரியம் ஒருக்குள்ள வர 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 மனசை எவ்விதமா தேவன் அறிந்து கொண்ட உடனே தன் பழைய வாழ்க்கையோடு சமாளிச்சு இருக்கவே முடியல. உடனே பின்பு ஆஃப்டர் தட் தேவன் அறிஞ்ச உடனே எதை சாம்பலகனும் தூக்கி பறத்துறது பாருங்க. எவ்வளவு அருமையான அனுபவங்கள். நீங்க தேவனை அறிஞ்சீங்கன்னா பழைய வாழ்க்கையோட வாழ முடியாதுங்க. நீங்க ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் இது வரைக்கும் இவ்வளவு நாட்கள் வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்தாச்சு, இன்னும் அந்த பழைய கோபம் 1-2 தான், 1-2 ஏதோ உள்ள கடந்துகிட்டே இருக்கும். அந்த பழைய பாக எல்லாத்தையும் விட்டுருக்கான ஒன்னே ஒண்ணு மட்டும் விட முடியாது. அது ஆரம்பத்துல இருந்து தொட்டு வந்துகிட்டு இருக்கு. என்னால விட முடியாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பழமொழி சொல்லுவாங்களே, அதே போல நான் கடைசி வரைக்கும் இந்த பகை உணர்வோடு நான் வாழ போறேன். நான் சொல்றேன், நீங்க தேவனை உண்மையை நீங்க அறியலன்னு அர்த்தம். இந்த மனசு அவனுடைய பழைய ஃபைல்லாம் க்ளோஸ் பண்றான் பாருங்க. பழைய ஃபைல் இல்லைங்க, அவளுக்கு எரிச்சு சாம்பலாக்குற மாதிரி பழைய ஃபைல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான் பாருங்க. All his old files or the format files were deleted, were destroyed only after he knew God. தேவன் அறிஞ்ச உடனே அவனுடைய பழைய ஃபைல் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இத வேற விதமா சொல்லணும் அப்படின்னா அந்த பழைய ஃபைல்லாம் கிழிச்சு தீக்குள்ள போட்டு எரிச்சிட்டான் அப்படின்னு இன்னொரு சென்ஸ்ல நம்ம கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவன் எதெல்லாம் செஞ்சு கர்த்தரை துக்கப்படுத்திட்டே வாழ்ந்தானோ அந்த காரியங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டான். கடைசி அவன் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தரே சேவிக்கணும்னு சொல்லி முடிகிறார். நீ கர்த்தரை தான் சேவிக்கணும். அவன் ஒரு மனுஷன் தேவன் அறிந்த அவன் வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றம் உண்டாகிறது. அதனாலதான் அந்த வெளிப்பாடு குறித்து பேசிக்கிட்டே இருக்கும். நீ காலையில் கேட்ட சத்தியம் அதுதானே. மோசே தேவன் அறிஞ்ச உடனே எதெல்லாம் தூக்கி வீசிட்டே இருப்பாருங்க. ஐயோ விட முடியாது அப்படியாக்கும். மீதியான் தேசத்துல 40 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேனே. முதல்ல 40 வருஷம் பிரேக் ஆகி இதுல இருந்து அங்க மீதியான் போனோம். இப்ப 40 வருஷம் பிரேக் ஆகுது. அவருக்கு எல்லாவற்றையும் அவருக்கு நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் இதை சொல்லும் போது என்ன எந்த இடத்துல சொல்றாருன்னா அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதனாலதான் சவுல தேவன் சந்திக்கும் போது, பவுல தேவன் சந்திக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. அந்த வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. அது வரைக்கும் தெரியல, அது யாருன்னு அவருக்கு தெரியல. இயேசுன்னு தெரிஞ்ச உடனே he stopped everything. நீ பைபிளை வாசி பாருங்க, நீங்க வாசிக்கலாம். கலாத்தியர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு, வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, முன்னே அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா சபையை துன்பப்படுத்தின மனுஷன். இவன் எவ்வளவு பெரிய ரவுடி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முதல்ல காமிச்சு கொடுக்குறேன். தேவன் அறியறதுக்கு முன்னாடி இவன் எவ்வளவு பெரிய ரவுடின்னு பாருங்களேன். இவர் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆவது அதிகாரம் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். 8ஆவது அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும், ஒரு வீடு விடுறது போல வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரை ஸ்திரீகளையும் ஐயா கொஞ்சம் வாங்க, போலீஸ்காரங்க கூட கவனிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தோடனே கூப்பிடுவாங்க, உங்களை கொஞ்சம் பேச வேண்டியதுன்னு சொல்லி. அங்க வச்சு கவனிப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க.
அவங்க கூட கொஞ்சம் கூட்டு போவாங்க, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க, உங்கள்கிட்ட ஒரு விசாரணை கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க, அன்பா கூட்டு போவாங்க. இவன் அப்படி கிடையாது. வீடுகளோடு நுழைஞ்சு புருஷரை ஸ்திரீகளை இழுப்பான். ஒரு அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சமையல் கிளம்பும் போது அப்படின்னு சொல்லி கரகரம் இழுத்துட்டு போயிடுவோம் போல. புருஷரை ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் வாசிக்கலாம், காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இதுதான் இவனுடைய ஃபார்மல் லைஃப். That was the life of Saul. That is the life of the Saul. அப்ப பவுலுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சபையை பாழாக்குறவன், துன்பப்படுத்துகிறவன், மற்றவர்களுக்கு விரோதமா எழும்பினவன், கோபம் மூர்க்கம் அவனுக்குள்ள இருந்துச்சு, சண்டை போடுற இருதயம் இருந்துச்சு, யாரெல்லாம் பார்த்து அடிக்கலாம், யாரை பிடிச்சு இழுக்கலாம், ஜெயில போடலாம், அவ்வளவு ஒரு கொடூரமான மனுஷனா இருந்தா. ஆனா தமஸ்கு போற வழியில கிறிஸ்துவ சந்திச்சான் பாருங்க. அவரை அறிகிற அறிவுக்குள்ள வந்த உடனே he stopped everything that he did in past. அவன் முன்னே செஞ்ச எல்லாத்தையும் நிறுத்திட்டான். இதுதான் உண்மையா தேவன் அறிகிறதனுடைய சரியான அடையாளம். வேற எங்கேயாவது போட்டிருக்குதா? அதுக்கப்புறமா அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை தொடர்ந்தான்னு சொல்லி எங்கேயாவது இருக்குதா? நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இதன் tremendous change. தேவன் அறிகிற அறிவு உள்ள வரும்போதுதான் அவ்வளவு பெரிய ஈசாக்க கூட பலிபீடத்துல கடத்துவதற்கு ஆபிரகாம் துணிந்து விட்டான். பொருட்டாவே தெரியல. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு கசப்பை விட முடியல, ஏதோ ஒரு பகையை இன்னும் நம்ம அப்படியே வச்சுக்கொண்டே வாழ்றோம். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியத்திலிருந்து விடுதலை இல்ல. அது எந்த காரியம் கண்டுபிடிங்க. இன்னும் நான் தேவனை துக்கப்படுத்திக் கொண்டே வாழ்றேன் அன்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். இளையகுமாரனை குறித்து பாருங்களேன். இளையகுமாரன் எப்ப வந்தான் தெரியுமா? அவனுக்கு பசி உண்டாயிட்டு அப்பதான் புத்தி தெளிஞ்சு அப்பதான் வந்தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது மட்டும் கிடையாது. பசி வந்தா வேற எங்கேயாவது, இங்க பண்டி மேய்க்கல் இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை, சரி இடமா இல்ல வேற ஒரு இடத்துக்கு போன்னு போயிருப்பானு. அவன் இருதயம் எல்லாம் எதை எங்க தெரியுமா? தகப்பனை குறித்த அறிவு. அவன் சொல்றான் பாருங்க, என் தகப்பனத்துல பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அவன் வேலைக்காரர் ஒருத்தர் நான் இணைந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தகப்பனை குறித்த அறிவு உனக்குள்ள வரும்போதுதான், தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அறிவு உனக்குள்ள வரும்போதுதான் அவன் தன் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றான் பாருங்க. அந்த பழைய இடம், அந்த தூரமா போன அனுபவத்திலிருந்து தகப்பனுக்கு சமீபத்து வந்தான். தகப்பன் மோசமானவன்னு வச்சுக்கோங்களேன், வந்திருக்க மாட்டான். ஐயோ தகப்பனை அவரை திடீர்னு வேற மாதிரி பண்ணுவாரியா, அவர் விளங்கிடே முடியாது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா தகப்பனத்துக்கு வந்திருக்க மாட்டான். மனம் திரும்புதல் இல்லை. அதனால அவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24 வசனத்திலையும் 32 வசனத்திலையும் இவ்விதமா எழுதப்பட்டிருக்கு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவ என்ன சொல்ல வர்றாரு? அவன் அதுக்கு முன்னால வரைக்கும் அவன் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வேசிகளிடத்துல போய் தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து கொண்டு வாழ்ந்த மனுஷன். ஆனா என்னைக்கு தகப்பனை குறித்த அறிவு வந்ததோ, சாப்பாடு குறித்து கிடையாது. அப்படி சாப்பாடு குறித்து அப்படின்னா அவன் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே ஒரு தட்டு நிறைய எனக்கு சாப்பாடும் கோழி குழம்பு எனக்கு ஊத்தி தாரும், நான் பசியினால் சாகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் என்பேன் என்று சொல்லி அவன் போயிருப்பான். அவன் அப்படி போகல. அவனுடைய முழு தாட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தகப்பனை குறித்த அறிவு வந்த உடனே, தகப்பன் நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்து நின்றேன். அவனுடைய ஒரே நோக்கம் என்ன ஆயிட்டு அப்படின்னா, பாவத்தை குறித்த உணர்வு வந்துட்டு, தகப்பனை குறித்த உணர்வு வரும்போது இவனுக்குள்ள இப்ப என்ன வந்துட்டு அப்படின்னா, பாவத்தை அறிக்கை செய்யணும். இனி நான் இந்த இடத்துல நிக்கிறது தகுதி கிடையாது, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அப்ப தகப்பனை குறித்த அறிவு, தகப்பனை குறித்த உணர்வு இவனுடைய பாவத்தை இவனுக்கு உணர்த்தியது. அதான் நான் சொல்லுவேன், பைபிள் அப்படிதான் இருக்கு. உணர்த்தி அறிக்கை செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அவங்க போறான். எவ்வளவு பெரிய விருந்து பார்த்தீங்களா? இவ்விதமா வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை அறிகிற அனுபவத்துல, நான் உண்மையில நினைச்சேன் இது ஒரு பெரிய செய்தியா இல்லாம நல்ல ஒரு ஆலோசனை சபைக்கு அமையட்டும் அப்படின்னு உள்ளத்துல நினைச்சேன். ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி நீங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வருவார். சில இடத்துல மன்னிக்கிற இடத்துல அவர் மன்னிக்கிறவரா, சுகம் கொடுக்கிற இடத்துல சுகம் கொடுக்கிறவரா, பரிசுத்தத்தை விளங்க பண்ற இடத்துல அசுத்தமான இடத்துல அவர் தமது கோபத்தை வெளிப்படுத்தும் போது எவ்வளவு பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவரா, நீங்க வேதத்துல பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள உணர்வு வந்துகிட்டே இருக்கும்.
எப்படி ஏசாயாவுக்குள்ள உணர்வு வந்துகிட்டே இருக்கும். ஏசாயாவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. சேராபீன்கள் யாரும் வந்து ஏசாயா உதடு இவ்வளவு அசுத்தமா இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லல. தேவன் அறிகிற அறிவு உனக்குள்ள வர வர இவரால சும்மா இருக்க முடியல. கதர், ஐயோ ஆதாமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளின் ஜனங்களுக்கு நடுவில் வாசம் பண்ணுகிறவன் சொல்லி தன்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்கிறார். தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வு வருகிறது. அப்புறம் தான் ஆண்டவர் சேரபீன் ஒருத்தர் அனுப்பி அந்த அக்கினி, அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த அக்கினி கொரடால அந்த கொரடை கொண்டு வந்து அக்கினி தொட்டு, அக்கினியில அக்கினி கொரடை கொண்டு வந்து அவருடைய நாவை தொட்டு அப்படி பாவத்தை நிவர்த்தி பண்றாரு. அதுதான் நம்முடைய இப்படிப்பட்ட பரிசுத்தவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நான் அறிந்து கொள்றோம் நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:16 இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:16 வசனத்தை ஒருத்தங்க எடுக்கலாம். அவர் எவ்விதமா பவுல் இரக்கம் பெற்றிருக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனம். ஒரு இரக்கத்தை பெற்றது அவர் சொல்றாரு. நீங்க பவுலுடைய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. முன்னே பின்னே கொண்டு வருவாரு. நமக்கு சுவிசேஷ வாக்கியத்தில் அவிதமா தான் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது நிருப வாக்கியத்தில் அவிதமா காண்பிக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 2 அதிகாரத்தில் விதமா சொல்லப்பட்டிருக்கு. முன்னே அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்துக்குள்ள நடக்கணும். முன்னே நம்ம செஞ்ச அந்த வாழ்க்கையின்படி வாழக்கூடாது. அந்த எபேசியர் மட்டும் வாசிக்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனத்துல இருந்து வாசிங்க. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அதுக்கு பிறகுதான் அவர் என்ன சொல்றாரு, அப்படி இவ்விதமா அக்கிரமங்களை மரித்தோர்ல இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற மேன்மையான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வாசிக்க கேட்ட அந்த 2 வசனம் 3 வசனத்துல ஒரு டேர்ம் பயன்படுத்தப்பட்டே இருக்கு, ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது என்ன? முற்காலத்திலே. 2 வசனமும் 3 வசனமும் அப்படிதான் சொல்லுது, முற்காலத்திலே. முற்காலத்திலே முன்ன நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா தேவனை அறிகிற அறிவு உள்ள வரும்போது அந்த பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். மனாசையை நினைச்சுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய துரோகியா ஆண்டு மன்னிச்சுட்டா இருப்பாரு. அவடத்துல இறக்க இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆண்டவரே, நம்ம ஒவ்வொரு நாளும் அறிகிற அறிவுல வளரணும். ஆண்டவரே, இந்த வேதனை காண்பித்து கொடுக்கிற பிரகாரமா உண்மை அறிகிற அறிவு உண்மையாகவே என்ன பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கும். சில நேரங்கள்ல சபை எப்படி இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க, செவிடங்காதுல சங்கோதன கதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் ஏறாது. ஏன்னா சில காரியத்தை மட்டும் தவிர்ப்பாங்க, ஆனா சில காரியத்துல விட்டாப்படியா நிப்பாங்க. அவங்கள மன்னிக்க மாட்டேன்னா மன்னிக்கவே மாட்டேன், அதை விட மாட்டேன்னா விடவே மாட்டேன்னு உறுதியா நிப்பாங்க. அதான் கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார். தயவு செய்து ஏதாவது ஒரு பகுதியில பிடிபட்டிருக்கீங்களா? பெருமையில பிடிபட்டிருக்கீங்களா? கோபத்துல பிடிபட்டிருக்கீங்களா? நான் வேதத்துல பார்க்கும்போது இவங்களுடைய மனம் திரும்புதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அறகுறையானது கிடையவே கிடையாது. அறகுறைக்கு இடமே கிடையாது. தேவன் அறிந்தாச்சு அப்படின்னா கம்ப்ளீட் டெலிவரன்ஸ், கம்ப்ளீட் கன்வர்ஷன், கம்ப்ளீட் கன்விக்ஷன். பைபிள் அவ்வளவு தெளிவா இருக்கு. பரிசுத்தவான்கள் அவ்விதமா தான் கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. பாவ வாழ்க்கையை விட்டு கம்ப்ளீட்டா ஒரு விடுதலை கத்து கொடுத்துக்கிட்டே வர்றாரு. தேவனை அறிகிற அறிவு எனக்குள்ளே உண்டா? நான் இனி நானே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கேட்டு சத்தியத்தின்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம்.